திமுகவின் அவல ஆட்சி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்ம பாசிச பாஜக. ஏன் பாசிசம்னு சொல்றேன்னா, தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டுமே ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகம் எப்ப முழுமை பெறும்னா, ஜனநாயக அமைப்புகள், அதாவது டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுற தேர்தல் ஆணையம், நீதித்துறை, ஊடகம், சிபிஐ போன்ற அமைப்புகள் தன்னாட்சியுடன் செயல்பட வேண்டும். ஆனா அந்த சூழல் இப்பொழுது இருக்கிறதா? இப்ப தேர்தல் ஆணையம் சார் அப்படிங்கிற தீவிர வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மேட்ச் விளையாடுறப்ப அந்த ரெஃபரி நடுநிலையாளராக இருந்தா மட்டும்தான் நம்மளும் ஆடி நம்மளும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும். ஆனா இப்ப தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற தேர்தல் ஆணையர்கள் ஒன்றியத்தில் ஆளும் ஆட்சியாளர்கள் மட்டுமே நியமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப எப்படி அவங்க எடுக்கும் முயற்சிகள் மீது நமக்கு நம்பிக்கை வரும்? கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இல்லை என்பதுதான், தேர்தல் ஆணையம் நம்பிக்கை இழந்துவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப பீகார்ல 65 லட்சத்திற்கு மேலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். அதில் ஒரு குறிப்பிடும்படி ஒரு சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ் ஆஃப் பீகார் பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு தமிழ்நாட்டில் குடியுரிமை வழங்கப்படுமா? இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு இதுவரை தேர்தல் ஆணையம் உரிய பதில் அளிக்கவே இல்லை. இதெல்லாம் அளிக்காம தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தீவிர வாக்காளர் திருத்தம் கொண்டு வருது முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இது பிஜேபி RSS ஓட ஒரு பெரிய பேட்டர்ன். இப்போ 2014 பிஜேபி அரசு வந்தவுடன் பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா, டிமானிட்டைசேஷன், யூனிஃபார்ம் சிவில் கோட், CAA, ஹிஜாப், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அப்புறம் இப்போ இந்த சார், இந்த மாதிரி மக்களை கொதி நிலையிலேயே வச்சிருக்கிறதுலாம் பாஜக RSS ஓட அவங்களோட செயல் திட்டம். மக்களை சிந்திக்க விடாம எப்பவுமே ஒரு எமோஷனலான சார்ஜ் ஸ்டேட்லயே வச்சிருக்காங்க. இதனாலதான் நாம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம மீண்டும் நம்ம தவறான வேட்பாளர் நாம் தேர்ந்தெடுத்து நமக்கே நாம் இந்த மாதிரி மோசமான ஆட்சியாளர்களிடம் நாம் சிக்கிக்கொள்கிறோம். இதற்கெல்லாம் என்ன தீர்வு? நம்ம கிட்ட தான் இருக்கு. தமிழக மக்கள்கிட்ட ஒன்று சொல்றேன். நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவில் அரசு மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதில்ல, தெரியுமா? கம்ப்யூட்டர் பில் கொடுப்பாங்க, மீதி சேஞ்சை கொடுத்துருவாங்க. அதோட ஒன்று முக்கியமான விஷயம், கேரளாவில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு தொகுதிக்கு 30 கோடி 40 கோடி செலவு செய்து ஒருத்தர் வெற்றி பெற்றால் நிச்சயம் அவர்களால் நல்லாட்சி தர முடியாது. தயவு செய்து அதனால் மக்களே, நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். நிச்சயமாக 2026 நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமையும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம்.